நிச்சயமா அனிமா மகிமா வலிமா கரிமா பிராப்தி பரமமே சொத்துமா சித்துமா அசுமஸ்திலை அப்ப நீ பார்க்க முடியாதானே அவரை எனக்கு சிறுசு பெருசா பிரம்மச்சாரி நாட்ட சிறப்பா இருக்கு சரி தலைமை பார்க்க வேண்டும் பழித்து வாங்க அப்பாவை மகனை கொண்டு மேலும் செய்தி பல்லாயிரத்து 100 ஆண்டு வாழணும். எனக்கு அப்படி எல்லாம் வேணாம். 70 ஆண்டுங்கிறதே ரொம்ப அதிகபட்சம். அந்த 70 ஆண்டுக்குள்ள எல்லா விஷயமும் முடிச்சிடணும். வாழ்க்கையில் ஆடாதமும் இயற்கை படிக்காத படிப்பும் மூடி நடாத திருமணம் நடாத குழந்தையும் ஐயத்தை தேடாத செல்வமும் ஆயிரத்தை சொல்லாத செல்வமும் ஏற்கை எடுக்காத போயும் 8-66 வயசுக்கு மேல இருந்தா வாழ்க்கையில நிபந்தனை. நான் 100 ஆண்டு இருந்துட்டு நான் கஷ்டப்படல. நீங்க எல்லாம் பார்த்து ரசிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? உங்க தங்கச்சிக்கு பேச்சு வேலை போகாத கோயில் வேண்டாத பேச்சாட்டா கோயில கடத்திருக்கேன் ஒரு வாரமா நீங்க கடத்த வைக்க அந்த பேச்சு பேசுது வாயை மூட முடியாத ஒரு மாமொழி வந்திருக்காங்க.
சுவாமி சட்மம் ரிஷபம் கந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் கைகரம் நிஷாதம் 7 ஸ்வரங்கள் இசைப்பவரே சரி க ம ப த நி 7 ஸ்வரங்கள் இசைப்பவரே சொல்லு ககசின் வில்லக்கு விஜய் பாட்டுக்கு நாரதரின் அடிப்படையில் இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த இசையே தங்களை நான் வரவேற்றிருக்கிறேன் வாழ்க்கை நல்லா சித்தாந்து நடக்கின்ற சுவாமி வந்தாலே வரவேற்பது தமிழ் மொழி தமிழ் சொல்லாத அழகான மொழியோடு உழைக்கேற்ற வாங்கிய அற்புதமாக ஏற்படுத்துகின்றார் வாழ்க்கை மொழி அல்லாத வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அம்பிகையை கொண்டு அடுப்பை தான் வளர்ந்து தூங்குமுட்டே தாலி கட்டி துறைமுக நாளாக மைதனை பெறுவதற்காக வந்தால் மதத்தாலும் மாறி மாறி அடித்தினே கிடைத்த பொருளை தன்மை மூன்று உள்ளவர்களே வாழ்க வாழ்கின்ற வேறு கல்வி நிர்வாக முழு உறவாக என்னென்ன வாழ என்பதற்காக வாழ்த்திருக்கிறேன். அந்த அடிப்படையோடு தாங்கள் இசையோடு வாழ்க்கை வரவேற்று நடப்பதற்காக நான் வாழ்த்தலாம் என்ற முறையோடு நாம் உண்மை எப்படி வாழ்த்த போக முடியும்?
பார்க்கும்போது அடுத்த காட்டு வழிபோல் நெஞ்சம் நடப்பது காட்டுப்பட சொன்னார்கள். கண்ணாலை காண்பதும் உயிர், காதல் கேட்பது உயிர், தீரவை கேட்பது உயிர் சொன்னார்கள். கச்சாலை குளத்தில் நல்ல ரசிகர்களும் கச்சாலை காவலும் கற்றா மூர்க்கரை மூர்க்க முதற்காட்டில் காக்கை உருவப்படும் அந்த அடிப்படையோடு உங்களை பற்றி அவர்களை அறிய வேண்டும் என்று அவர் கேட்கலாம். கேளுங்கள். அருமையானது. ஒரே பொருள் போய் வாழ்க்கை வழியில இலக்கணம் தான் வழியில பயன்படுது. ஆனா வழி இலக்கணம் தான் வழியில பயப்படணும். எது பயப்படணும்? வழி போல நடந்துருவாங்க. அதுல புள்ளியடிச்சிருவாங்க அதே பண்ணாங்க. ஒரு சமயம் ஏமாந்து போடுறதுக்கு தயாரா இருந்துட்டு ஏமாறாம தப்பிச்சிருந்ததுன்னு பயம். தர்மத்தில் மாற்றம் ஒண்ணும் இல்ல. தனியா 3 மணிக்கு நடந்து உங்களுக்கு கழுத்துல தங்கச்சியா இருக்க மாட்டாங்க. மணி வந்துடுவாங்க. அது ஏன் பையன் வழிபறி காப்பாத்திக்கணும் வேற என்ன? ஆண்களை விட பெண்கள் தான் இன்னைக்கு சுலபமாக சுலபமா ஏமாந்து போறாங்க. ஏமாறும் இருக்க வரையும் ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க. அதுக்காண்டி இரவு மட்டும் யாரும் இருக்க முடியாது. தடுக்க முடியும் போது யாரும் இருக்க முடியாது. அதனால இருக்க முடியாது. இரவு முடிச்சதால இது நினைக்கிறதா அதுக்கமா அதை மாற்றுவதற்கு ஏறக்கு சார்பு சந்தேகம் கவனமாவும் இருக்கணும்ல. கடவுள் மேல பழி போட்டுறக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்மளும் கவனமா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், மடியில கணம் இருந்தா வழியில பயம் தான் இருக்கத்தான் செய்யும். மடியில அது காரணம் நம்மளே தன்னத்தானே காட்டி விடுவோம். நிறைய பேர் பெரிய பணக்காரங்க மஞ்சள் பேர் விடுவோம். ஒண்ணுமே இருக்காது. ஒரு படத்தோட பாத்துருக்கீங்க அதை விடுவோம். ஆகவே கேள்விகள் சொல்றவங்க கேட்கிறவர்கள் பதிலுக்கு காதல் சொல்ல மாத்திரத்தை கேட்க முடியாது. ஞானவனை தாக்குள்ள சாமி நாடு மலை நாடு என்று அழகாக சொல்லிருக்கு. ஏன் தெரியுமா? உன்னை பற்றிய சில விவரங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே கேளுங்கள் சுவாமி அப்படின்னு ஒரே வாரத்துல ஏன் சொன்னு தெரியுங்களா? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவதில்லை. கண்டிப்பாக தோரணம் கட்டியாச்சுன்னா ஏதோ ஒரு காரணம் உண்டு. திருவிழா மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. காதலி விழா, திருமண விழா, உப்பு நீராட்டு விழா, இது போல ஏதாவது ஒரு தோரணம் கட்டணும் காரணம் இருக்கு. நல்ல காரியங்களுக்கு தோரணம் கட்டி ஆக வேண்டும். ஆமா. இந்த ஊர்ல அம்மன் குறிச்சியில முத்துமாரியம்மன் ஆலயத்துல கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோயிலுக்குத்தான் குப்பம் மகெடுத்தா மாவளுக்குத்தான் அப்படிங்கிற மாதிரி கும்பாபிஷேகம்.
கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏங்க கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத அப்படின்னு ஏன் சொல்லணும்? சரிங்க, இந்த ஊர்ல இப்பொழுதுதான் முதலிலேயே ஆலயம் எழுப்பி அதுக்கு கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறதா, இல்லை 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லையா, அந்த கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறதா, இல்ல பழுதடைந்தால் அதை சரிபடுத்தி கும்பாபிஷேகம் நடைபெறும் அப்படி நடந்திருக்கிறதா, இல்ல இயற்கையினாலே ஒரு சீற்றமா இருக்கும், அதாவது காத்தடிச்சு அப்படின்னா இடி விழுந்து அப்படியே ஒரு விஷயங்கள் இருக்கு, அப்படியே ஒரு கும்பாபிஷேகம் இருக்கு. 4 விதமான கும்பாபிஷேகம் உண்டு. இந்த கும்பாபிஷேகம்ல எந்த கும்பாபிஷேகம் இந்த ஊர்ல பண்ணிருக்கீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க யாரு வேணாலும் சொல்லலாம். மகா கும்பாபிஷேகம் பெரிய கும்பாபிஷேகம் வேறு, அதல்ல. நாங்கள் ஆள் வச்சிருக்கோம், நீங்க மட்டும் தான் வச்சுக்கோங்களா? நாங்கெல்லாம் வந்து நினைக்கிறது இல்ல. இந்த ஊர்ல 12 ஆண்டுக்கு ஒரு முறை அப்படித்தானங்க? எனக்கு தெரிந்து இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் முன்னாடி வந்திருக்கேன். புதுமையா கட்டதான் நீங்க சொன்ன மாதிரி அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேகத்துல ஒரு வார்த்தை ஏற்படுவது புரியல. அம்மன் குறிச்சு வரலாறு பேசணுமா? அது அப்புறம் பேசுவோம். முதல்ல கும்பாபிஷேகத்தை பத்தி பேசிடுவோம். எங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்ட நேரமே குறையுது, அதனாலதான் உடனே கேள்விங்க கேளுங்க சாமி அப்படின்னு சொன்னேன் பற்றி விவரங்கள். கும்பாபிஷேகத்துக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி நேரம் முகூர்த்த நேரம்? 9 மணிலேருந்து 10:30 அப்படின்னு சொல்ல ஊர்ல 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்தம். முகூர்த்த நேரம் 3:45 அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, 10:15 இருந்து 11 கும்பாபிஷேகம் மட்டும் இல்ல, முகூர்த்தம் மட்டும் வரும். 1.5 மணி நேரம் வரும். அப்படி சொல்லுங்க. 11:45 இதுல இன்னொரு விஷயங்க, 10:15 இருந்து 11:45 வரைக்கும் 1.5 மணி நேரம் நடக்கணும். 1.5 மணி நேரம் நடப்பது இயற்கை. அதான் 3:4 சொல்லுவாங்க. ஆனா அந்த பத்திரிகை, திருமண பத்திரிகை எடுப்பாங்க இதுல 9:30 முதல் 10:30 வரும். அதே அந்த இதுல எப்படி எத்தனை போட்டிருக்கீங்களா? 1 மணி நேரம் போட்டுருப்பாங்க. 10:15 to 11:15 1 மணி நேரம் போட்டுருக்காங்க. ஆனா முகூர்த்தம் முடிச்சோம்னா 1.5 மணி நேரம் போட்டாங்க. இது ஒரு நாள் ஈடு சொல்லுவாங்க. 3:45 நாளைக்கு. அப்போ இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது யாரை எதிர்பார்த்து தண்ணி ஊத்துவீங்க? கருட பகவான். கருட பகவானுக்கு ஏதாவது அழைப்பு வச்சீங்களா? அதெல்லாம் கிடையாது. எங்க ஊர்ல கோயில் கட்டியிருக்கோம், இல்ல சரிப்படுத்திருக்கோம், சீர்படுத்தியிருக்கோம், அதுக்கு கும்பாபிஷேகம் வைக்கிறோம், இந்த வருஷம் இந்த மாசம் இந்த கிழமை இத்தனை மணிக்கு நாங்க கும்பத்துல தண்ணி ஊத்த போறோம் வந்துருங்கன்னு யாராவது அழைப்பு வச்சீங்களா? இல்ல ஆள் சொல்லி விட்டீங்களா? இல்ல குறு செய்தி அனுப்புனீங்களா? எப்படி சரியான இடத்துக்கு அந்த சமயத்துக்கு வந்திருப்பாரு? எப்படி இருந்தாரு? கரெக்டா எதிர்பார்த்து தானே தண்ணி ஊத்தணும். பல காரணங்கள் உண்டு. இப்ப உலகத்துல கட்டி காக்கக்கூடிய மகாவிஷ்ணு சொல்லுவாங்க. அதுல எத்தனை கண்ணாடி விஷயம் உண்டு. செம்பகவன், விதுரன், மாயாவி, பித்ரு 5 விதமான கருடன் உண்டு. அப்ப எந்த கருடன் வந்தாதான் கும்பத்துல தண்ணி விடலாங்கிற ஒரு கணக்கு இருக்கு. செம்பகவன், விதுரன் இந்த 2 கருடன் வந்தாதான் கும்பத்துல தண்ணி ஊத்தணும். இது அறிவு. அதாவது மாயாவி, பித்ரு இந்த 3 விதமான கருடன் இங்க வர மாட்டா. புராணப்படி இப்போ ஆடு மாடு செத்து வச்சுனா கொடி தூரமா போட்டுரும் இல்லையா, அங்க வருவார். மீன் பிடிக்கிறோம்னு வச்சுங்க, அங்க வருவார். ஏன் கோழி குஞ்சு இறக்கி விட்டோம்னு வச்சுங்க, அதை தூக்குறதுக்கு அவர் வந்துடுவார். அங்க வந்தா மட்டும் கடத்துல போடுவோம், இங்க வந்தா கையெடுத்து கும்பிடுவோம், அங்க வந்தா கல்லால் அடிப்போம். அங்க வேற கருடன், இங்க வர்றது வேற கருடன். சரி, இங்க கருடன் வாராருன்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த கருடன் எப்படி வருவார்? அதுக்கு 2 காரணம் இருக்கு. நடந்து கூட வருவாரு. அது பறந்தவர்லாம் எப்படி வேணா வரலாம். இப்ப கடவாகனம் ஏன் வர்றாருன்னா அதுக்கு 2 காரணம் உண்டு. முதல்ல மகாசுரன் ஆரம்பத்தில் சொன்னேன். சொல்லுங்க. மகாசுரன் வாகனம் கடவாகனம். இந்த அழைப்புன்னு சொன்னாலே காட்டு கடவுளாக கண்ணன் வருவார். கண்ணன் தான் மகாசுரன் கேட்கணும். பச்சம் குருமும் வர்றாங்க. நரசிம்ம, மாமன, பலராம, ராமகிருஷ்ண, கண்ணா, கல்வின்னு சொல்லக்கூடிய 10 அவதாரம். இந்த அவதாரத்தை விளையக்கூடிய யாருன்னா மகாவிஷ்ணு. மகாசுரன் வாகனம் கடவாகனம். அப்ப என்ன ஒண்ணு வரா, இந்த இளவரங்க மட்டும் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த கோயில் மட்டுமா கும்பாபிஷேகம் நடக்குது? இல்ல, பல ஊர்ல நடக்குது. எங்க ஊர்ல சுப்பிரமணிய கடவுளுக்கு கும்பாபிஷேகம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க எத்தனை ஊர்ல கும்பாபிஷேகம் இருக்குன்னு யாரும் தெரியல. அவ எம்பெருமான் போகணும்னா எல்லா ஊருக்கும் போக முடியுமா? முடியாது. ஆனா தூண் இருப்பார், திருமணி இருப்பார். ஆக எங்க ஊர்ல இந்தவன் இறைவன் சொல்றாங்க. இறைவன் இங்க இறைவன் இருக்கானா எல்லா இடத்துல இருக்கா. நம்ம மனம் மட்டும் மாளிகைனா இந்த தெய்வம்ங்கிறது உள்ளத்துல உள்ள கோவில். இந்த உள்ளத்துல முழுமையாக நினைச்சாச்சுன்னா கண்டிப்பாக தெய்வம் நிச்சயமா வழிகாட்டுவார். இதுக்காண்டி அங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு வச்சு பார்த்து வச்சுங்க. இறைவன் காட்சி கூட பணம் கொடுக்க மாட்டேன். இப்போ முருகனை பார்க்க போறோம், அம்மன் குறிச்சு மாறி கூட பார்க்க போறோம் சொன்னா ஒரே நிலை. எண்ணிலே மாறிவிட்டாலும்
ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டுவது இயற்கை. அப்ப ஒரே சிந்தனையில வேணா நிச்சயமா காட்சி கொடுப்பாரு. ஆண்டவன் எப்பொழுதுமே கூட கூடயே பூக்களை கொட்டணும், குடம் குடமா பாலை ஊத்தணும் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டார். ஊனுருக, உடல் உருக, உயிர் உருக, கண்ணீர் மல்க, கசிந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டால் போதும். ஆண்டவன் உடனே நம்ம கிட்ட என்ன பண்ணுவாரா, உடனே வந்து என்ன வேணும் உனக்கு, ஏன் அழுகிற, உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்பாரா. அதனாலதான் ஆண் தெய்வம் அத்தனை பேருமே தந்தை போலவும், பெண் தெய்வங்கள் அத்தனை பேரும் தாயாகவும் நினைக்கக்கூடியது காரணமே அதுதான். அப்ப இது ஒரு காரணம். அப்ப எம்பெருமான் வந்து மகாவிஷ்ணு செல்லமா இடத்துக்கு வந்து அந்த வாகனம் புறப்படும் சொல்லுவாங்க. வந்த மணி எதிர்பார்த்து காத்திருந்து போடுவாங்க. ஆனா அறிவியல் முறைப்படி இந்த யாகம் நடப்பாங்க பாத்தீங்களா, யாகம் நடக்கும் போது அந்த அதாவது உலகத்துல வந்து மோப்ப சக்தி, நுகரக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கடுபகவனுக்கு அதிகமாக இருக்கிறது. அது நீங்க சொன்ன மாதிரி குளத்துல மீன் சேர்த்து கிடந்தாலும் சுத்தி வரும். ஆனா இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே இங்க வந்து யாகம் நடப்பாங்க. யாகம் நடக்கும் போது இந்த நெய் ஊத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த நெய்யுக்கு அந்த கடலுக்கு ஒரு சம்பந்த உறவு இருக்கிறது. அப்ப அந்த நெய் ஊத்தும் போது அந்த நெய் வாசனையை பார்த்த உடனே நிச்சயமாக அந்த வட்டத்திலே வட்டமிட்டு இது அறிவியல் முறைப்படி. அப்ப கடவுளா அந்த இறைவன் வரும்போது அப்ப மகாசாக கருதி வந்து விட்டார் சொல்லி கும்பத்துல தண்ணி ஊத்துவாங்க. இது காரணங்கள். அப்ப என்ன அப்படின்னா இந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். அந்த வந்த பிறகு மகாவிஷ்ணு வந்ததாக சொல்லி கும்பத்துல தண்ணி விட்டு பெருமை சேர்ப்பாங்க. காரணங்கள் வேதம் ஓதிய வேதிய கோர்வை நீதி மன்னர் நெறிய